வணக்கம் நண்பர்களே. வணக்கம். லாஸ்ட்டாக போட்ட நான் கவிஞனாய் மாற வீடியோவுக்கு 2300 பேர்கிட்ட வீடியோவை பார்த்துருக்கீங்க. 12 பேர் லைக் போட்டிருக்கீங்க, 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறீங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கு என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நான் கவிஞனாய் மாற எபிசோட் 2. இன்றைக்கி நீங்கள் கேட்க போகிற கவிதை ஒரு மோட்டிவேஷனல் கவிதை. இப்போ கவிதையை பார்க்கலாம். எது நாகார்ஜுனாவா? ஊர்க்குருவி ஒன்று இங்கே பறக்க ஆசைப்பட்டு எல்லார்டையும் போய் நின்றுதான். யாரும் நிமிந்து அதை பார்க்கலன்னு அது இறங்கி ஓரம் போய் அழுதுதான். கண்ணை துடைச்சிட்டு அவங்க எல்லாரையும் அது ஒரு நிமிஷம் எழும்பி தான் பார்த்துதான். அவங்க ஓடி ஓடி இங்கே களைச்சி போனதை பார்த்து சத்தமாக தான் சிரிச்சுதான். அடுத்த நிமிஷமே மனசுக்குள்ளே பெரிய திட்டமாக அது வகுத்துதான். இங்கே திட்டம் போட்டவெல்லாம் ஜெயிச்சதில்லை, முதல் படியை நோக்கி அது போச்சுதான். அது போன இடத்துலலாம் அவமானம் மட்டும்தான் மிச்சமா. குருவிக்கு கூட உயிர் தோழன் உண்டு, அதுவும் குருவி கூடையே சுத்துதான். அதனாலேயே குருவி தோழனுக்கு ஒரு குருவி மனசுல தனி இடம் இருக்கான். ஊர்க்குருவி கிட்ட பல பேர் சொன்னதெல்லாம் தோத்து போன குருவி கதை. நம்ம குருவி கேட்டு வளர்ந்ததெல்லாம் ஜெயிச்சு ஜெயிச்சு களைச்சு போன குருவி கதை. அந்த ஜெயிச்ச குருவி தோத்த இடம் கூட பல பேர் எட்ட முடியாத வரலாறு. பல பேர் நெருங்காத இடத்துலையும் தன் கால் தடத்தை அது பதிச்சிருக்கு. இதனாலதான் நம்ம ஊர்க்குருவிக்கு ஜெயிச்ச குருவி மேல மதிப்பு இருக்கு. நம்ம ஊர்க்குருவி நடந்து நடந்து இப்ப பறக்க கொஞ்சம் தான் பழகிருக்கு. அது பறந்ததோடு நிறுத்தாம உசர பறக்க நினைச்சுதான். இதுக்கு உனக்கு இது என்று பல குருவி கூட்டம் பல்லெளிச்சுதான். உசர பறந்த ஊர்க்குருவி பறந்து மேலேயே பறக்குதான். பல்லெளிச்ச குருவியெல்லாம் இப்ப பல்லுலேருந்து நிற்குதான். ஜெயிச்ச மமத குருவிக்கு எப்பயுமே இருக்குதான். ஏன்னா அது இனி தோத்தா கூட வரலாறுன்று அதுக்கு நல்லாவே தெரியுமா. குருவியை யாரும் மதிக்கலன்னு குருவி யாருக்கிட்டையும் கெஞ்சலை. குருவி பறந்த விஞ்சி பறந்த பிறகு குருவியை யாருமே மிஞ்சலை. எப்படி நண்பர்களே, விஷுவலோட பார்க்கல நல்லா இருந்ததா? இந்த கவிதை நல்லா இருந்ததா இல்லையான்றதை கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே. என்ன வந்து போடுறியா?